நீங்கள் பேசிட்டு போயிடலாம், பேட்டி கொடுத்துட்டு போயிடலாம், ஒரு கட்சிக்காரங்க பேட்டி கொடுத்துட்டு போயிடலாம், அவங்க இஷ்டத்துக்கு போயிடுறாங்க. ரைட்டிங்கில் கெசட்டில் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க, கெசட்டில் என்ன ரிப்போர்ட் ஆகிருக்குன்றது 2019 ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் அவங்க திருத்தமே பண்ணிட்டாங்க. இதில் 16A என்ற ஒரு பிரிவில் அவங்க திருத்தம் பண்ணி வச்சுக்கிறாங்க. நீங்கள் 5ஆவதுக்கு 8ஆவதுக்கு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு என்ன அர்த்தம், ஆல் பாஸ் எடுத்துருன்றாங்க. எங்க நாங்கள் தான் ஏற்றுக்கலையே, நீங்கள் ஆக்ட்லேயே கை வச்சிங்க. ஆல் பாஸ் என்பது ஃபெயில் என்பது அது ஒரு ஒரு தற்காலிக அஜெண்டா. ஆனால் மெயின் அஜெண்டா என்ன, கல்வியினுடைய அஜெண்டா என்ன என்று சொன்னால் குழந்தையை உதிரியாக இருக்கக்கூடியவனை சமூகமயமாக்குதல் அமைப்பாக அவனை கன்வெர்ட் செய்வது. ஒரு மொழியை வந்து எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறது தவறா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல அவங்க. முதல்ல வந்து அது என்ன மொழின்னு ஒரு பிரச்சனை. இங்கே என்ன மொழி, எதனால் ஒரு மொழி கற்றுக் கொடுங்கன்றது ஒன்று. நீங்கள் ரைட்டிங்கில் கமிட்மெண்ட் என்ன ஆயிருக்கு, நீங்கள் இப்போ காமிச்சிங்க இல்லையா, ரைட்டிங்கில் என்ன நீங்கள் கமிட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ எங்களுக்கு அதை தான் நீங்கள் இந்த செயல்முறைக்கு வரப்போகுது. இப்போ நீங்கள் பேசிட்டு போயிடலாம், பேட்டி கொடுத்துட்டு போயிடலாம், ஒரு கட்சிக்காரங்க பேட்டி கொடுத்துட்டு போயிடலாம், அவங்க இஷ்டத்துக்கு போயிடுறாங்க. ரைட்டிங்கில் கெசட்டில் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க, கெசட்டில் என்ன ரிப்போர்ட் ஆகிருக்குன்றது தான் முக்கியம். இதை ஃபாலோ பண்ணி கெசட்டில் வந்து திருத்தம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கெசட்டில் வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க. கெசட்டில் எப்போ வந்தது, 2019 கெசட்டில் வந்தது, 2024 டிசம்பரில் கெசட்டில் வந்திருக்கு. ஆர்டி ஆக்ட் சட்டத்திலே திருத்தம் பண்ணிட்டாங்க. இல்லை, தமிழ்நாடு அரசு அதுக்கு பார்த்தா கே ராஜன் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க. கமிட்டி அமைச்சு இவர்கள் வந்து புதியதாக தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு கமிட்டி போட்டிருக்காங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க இந்த தேசிய கல்விக் கொள்கையை பின்பற்றி நீங்கள் சாதாரணமாக விடலைங்க. 2019 16A 2019 ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் அவங்க திருத்தமே பண்ணிட்டாங்க. இதில் 16A என்ற ஒரு பிரிவில் அவங்க திருத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எதுக்கு திருத்தம் பண்ணீங்க, 5ஆவது 8ஆவது கண்டிப்பாக வந்து பப்ளிக் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் திருத்தம் பண்ணிட்டீங்க. பேஸ்ட் ஆன் தேசிய கல்விக் கொள்கை. தேசிய கல்விக் கொள்கையை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, திருத்தம் பண்ணிட்டீங்க. இது யாரும் ஏற்றுக்கல. ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் இருக்கின்றன, நான் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஏற்றுக்காத மாநிலங்கள் இருக்குல்ல, நீங்கள் சென்ட்ரல் ஆக்டில் நீங்கள் கை வச்சிங்க. இதை தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் ஆமாங்க ஏற்றுக்கல இல்லையா, ஏற்றுக்கல. ஆனால் நீங்கள் சென்ட்ரல் ஆக்டில் ஏன் நீங்கள் கையை வச்சிங்கன்னு நான் கேட்குறேன். சென்ட்ரல் ஆக்டில் கையை வச்சது எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும். நீங்கள் 5ஆவதுக்கு 8ஆவதுக்கு நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு என்ன அர்த்தம், ஆல் பாஸ் எடுத்துருன்றாங்க. எங்க நாங்கள் தான் ஏற்றுக்கலையே, நீங்கள் ஆக்ட்லேயே கை வச்சிங்க. ஆல் பாஸ்ன்ற ஒரு சிஸ்டம் வந்து சரியான சிஸ்டம், அது சரியான சிஸ்டம் தாங்க. முதல்ல வந்து ஆக்ட்ல வந்து ஆல் பாஸ்ன்னு சொல்லும்போது அந்த பையனுக்கு ஒரு ஒரு இது எப்படினாலும் பாஸ் ஆகிடும் அப்படின்னு ஒரு மைண்டில் ஒன்று இருக்கு இல்லையா. அதாவது ஆல் பாஸ் ஏன் கொண்டு வந்தாங்கன்னு ரீசன் நமக்கு தெரியும். ஆல் பாஸ்னா தோல்வி விடுற மாணவர்கள் அவங்க வந்து படிப்பை விட்டு விலகுறாங்க, அதெல்லாம் காரணம் கிடையாது. உளவியல் என்பது ஒரு அறிவியல், கல்வியல் என்பது ஒரு அறிவியல். அதில் என்ன சொல்கிறோம், மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வருவது என்பது மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வர்றது. ரிட்டன்ஷன், ஆர்டி ஆக்ட் 2019 அந்த வார்த்தையை கையாண்டிருக்காங்க. ரிட்டன்ஷன், தக்க வைத்தல். ஒரு மாணவனை பள்ளிக்கூடத்துக்கு வர வைத்தல் என்பது, தக்க வைத்தல் என்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால் ரிட்டன்ஷனை காண்பிக்கிறது. என்ன ரிட்டன்ஷன் மீன் என்ன, அவனை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது. உதிரியாக சமுதாயத்தில் உதிரியாக இருக்கக்கூடிய கடைநிலை மாணவர்களை, விளிம்புநிலை மாணவர்களை, தாழ்த்தப்பட்ட மாணவர்களை, உழைக்கும் மக்களை, அந்த உழைக்கும் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை ரெகுலரைஸ் பண்ணுறது, சமுதாயத்தோடு பின்னி பிணைப்பது. உதிரியாக இருக்கிறவனை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறோம், மெயின் ஸ்ட்ரீம் பண்ணுறோம். கல்வி என்பது அதுதான். கல்வி என்பது திறனையோ மொழியோ கற்றுக் கொடுக்கின்ற இடம் மட்டும் கிடையாது. கல்வி என்பது சமுதாய மனிதனாக அவனை கன்வெர்ட் பண்ணுறது. ஆல் பாஸ் என்பது, ஃபெயில் என்பது அது ஒரு ஒரு தற்காலிக அஜெண்டா. ஆனால் மெயின் அஜெண்டா என்ன, கல்வியினுடைய அஜெண்டா என்ன என்று சொன்னால் குழந்தையை உதிரியாக இருக்கக்கூடியவனை சமூகமயமாக்குதல் அமைப்பாக அவனை கன்வெர்ட் செய்வது. இல்லைன்னா உதிரியாக போயிடுவான். ஒரு குழந்தை வந்து ஒரு 10ஆவது வரைக்கும் 12ஆவது வரைக்கும் ஸ்கூலுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னா சமுதாயத்தை புரிந்து கொள்கிறான் என்று அர்த்தம். இல்லை, நீங்கள் சொல்கிறது சரி. இதுதாங்க கல்வி. இப்போ அந்த மாணவனுக்கு அப்போ கல்வி எப்படி போய் சேரும்? அவனுக்கு
ஒரு பையன் இருக்கான். ஆமாங்க. வந்து இப்போ நாமெல்லாம் படிக்கும் போதெல்லாம் இப்போ ஃபெயில்லாம் இருந்தது. ஆமாங்க. 6வது 7வது படிச்சுன்னா ஃபெயில் ஆகும். அடுத்த வருஷம் திருப்பி அதே இடத்துல திருப்பி படிச்சுட்டு திருப்பி போகிறது. 8வது வரைக்கும் அப்படி தான் இருந்தது. ஃபுல்லாகவே ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் இருந்தது. 6வதுலேருந்து அப்படி தான் இருந்தது எல்லாமே. ஆமாங்க. அந்த ஒரு சிஸ்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படி நம்ம அடுத்து நம்ம பாஸ் ஆயிடுவோம், ஃபெயில் ஆயிடுவோம், ரெண்டும் கிடையாது. நம்ம அடுத்த கிளாஸ் போயிடுவோம் அப்படின்னு. அதாவதுங்க அவனுக்கு ஒரு கல்வி எப்படி போய் சேரும்னு ஒரு கேள்வி. முன்பு இருந்தது ஒரு தேர்வு தான். இப்போ 3 தேர்வு இருக்கு. 3 செமஸ்டர், 3 பருவத் தேர்வு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அப்பயே நம்ம கால் பரீட்சை, அரை பரீட்சை, முழு பரீட்சைன்னு சொல்லுவோம். அப்போ நடத்தணும். இப்போ இப்போ செமஸ்டர்னா அதுக்கு என்ன மீனிங்னா CCE, கண்டினியூஸ் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். அது எங்கேருந்து வந்தது CBSEலேருந்து வந்தது. CBSEயில் CC இருந்தது. அதனால் எல்லா ஸ்டேட் போர்ட்லையும் CC கொண்டு வாங்கன்னு 2009 RT ஆக்டில் சொன்னாங்க. அதை தமிழ்நாடு அரசு ஃபாலோ பண்ணிடுச்சு. ஜெயலலிதா அம்மையார் இருக்கின்ற போது அதை அமுல்படுத்திட்டாங்க. CC கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கி எக்ஸாமினேஷன் சிஸ்டம் CCயில் தான் இருக்குது. ரைட்டு. ஏன் CCயில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா எக்ஸாமை 2ஆக பிரித்தாங்க. FAA, FAB, SA. FA தனியாக பிரித்தாச்சு, SA தனியாக பிரித்தாச்சு. 40 + 60 2ஆக பிரித்தாங்க. கரிக்குலர், கோ கரிக்குலர். அவன் கல்வி அறிவும் வேணும், கோ கரிக்குலர் விளையாட்டு, இசை, இந்த திறனை வேணும். இதற்கும் மதிப்பெண் போடும். அப்போ தேர்வு முறையே உங்களுக்கு முற்றிலும் மாறிடுச்சு. மாறுகின்ற போது அவன் தோல்வி அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு குழந்தை விளையாட்டில் இருக்கான், விளையாட்டில் இருக்கக்கூடியவனுக்கு மார்க் இருக்குது. ஒரு நல்லா பாட்டு பாடுறான், அவனுக்கு மதிப்பெண் இருக்கின்றன. ஒழுக்கமாக இருக்கின்றான், அதுக்கு மதிப்பெண் இருக்கின்றன. லாங்குவேஜில் அவன் ப்ராஜெக்ட் பண்ணுறான், செய்முறைகள் செய்கின்ற போது, செயல் திட்டம் செய்கின்ற போது அதற்கு முன்படிலாம் மார்க் கிடையாது. இப்போ மார்க் போட்டாச்சு. இன்டர்னல் மார்க்கு காலேஜில் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு ஸ்கூல்லே இன்டர்னல் மார்க் வந்துருச்சுங்க. அப்போ அப்படி வருகின்ற போது அவன் தோல்வி அடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி பள்ளிக்கூடம்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. ரிட்டென்ஷன் என்பது அவன் சமுதாயத்தை புரிந்து கொள்வதற்கான இருப்பிடமாக பார்க்கிறோம். உதிரியாக இருக்கின்றவனை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறோம். இதுதான் ஸ்கூலுடைய பணி. நம்ம கல்லூரியை பார்க்கின்ற போது, ஒரு பள்ளியை பார்க்கின்ற போது நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஒரு சமுதாய மனிதனை உருவாக்குகின்ற இடம் இது. பாஸ் ஃபெயில் இடம் கிடையாது. திறனை கற்றுக் கொடுக்குற இடம் கிடையாது. உதிரியாக இருக்கக்கூடிய நீங்கள் அமைப்பு சாரா தொழிலாளிகள் என்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அமைப்பு சாரா மனிதர்களே இங்கே இருக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால தான் தமிழ்நாட்டில் நீங்கள் GR அதிகமாக இருக்குது. நம்ம பெருமையாக பேசிக்கிறோம். ஏன்னா ஸ்ட்ரீம்லைன் ஆகி வர்றான். கண்டிப்பாக தமிழக பள்ளி கல்வியில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எங்களுக்கு விளக்கினீர்கள். அதை தவிர முக்கியமாக தேசிய கல்விக் கொள்கை மற்றும் இந்த ஆல்பாஸோட மெத்தட் இதெல்லாம் பற்றி எங்களுக்கு ரொம்ப விளக்கினீங்க. மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தார்கள்.